அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர் பெருவிழா, அதைத் தொடர்ந்து பெந்தெக்கோஸ்தே விழா, அதன் பின்பு திரித்துவ பெருவிழா என்று கொண்டாடிய திரு அவை, அதைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. கிறிஸ்தவர்கள் ஞாயிறு தோறும், குறிப்பாக ஏன் ஒவ்வொரு நாளும் நற்கருணை பந்தியிலே அவர்கள் அமர்ந்து நற்கருணை, அதாவது திருவிருந்திலே கலந்து கொள்கின்றார்கள். இது ஒரு கொண்டாட்டமாக, உயர்ந்த அதி உச்ச வழிபாடாக திரு அவை தொண்டு தொட்டு இதை கொண்டாடி வருகின்றது. இவ்வாறு திரு உடல் திரு இரத்தத்தின் பெருவிழா என்று கொண்டாடுகின்ற இந்த விழா கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு மையமாக, சிகரமாக, ஊற்றாக, உறைவிடமாக அமைகின்றது. 3 நற்செய்தியாளர்களும் ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுவதற்கு முன்னைய நாள் பாஸ்கா விழாவின் பொழுது தம்முடைய சீடர்களோடு அவர் இரா உணவு அருந்துகின்ற பொழுது அப்பத்தை பிட்டு, அவர்கள் சாதாரணமாக அப்பம் பிட்டு உண்ணுவது அவர்களுடைய ஒரு இரா உணவு. அந்த இரா உணவின் பொழுது அவர் அந்த அப்பத்தை பிட்கின்ற பொழுது, இது என்னுடைய உடல், நீங்கள் இதை உண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். பின்பு அவர்கள் சாதாரணமாக அருந்துகின்ற திராட்சை இரசத்தை எடுத்து அவர் மீண்டும் அதை தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து, இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி இதை நீங்கள் குடியுங்கள் என்று சொல்லுகின்றார். இவற்றை நீங்கள் செய்கின்ற பொழுது என்னுடைய மரணத்தை நினைவு கூறுகின்றீர்கள். இப்படி பரிமாறுகின்ற, இப்படி நீங்கள் பங்கு கொள்ளுகின்ற இந்த விருந்து ஆண்டவருடைய உடன்படிக்கையினுடைய விருந்தாக கருத வேண்டும் என்றும், இதை என்னுடைய நினைவாக, அதாவது அவருடைய பாடுகள், மரணம், அவருடைய உயிர்ப்பை நினைவு கூறுகின்ற அருட்சாதனமாக நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார், கட்டளை இடுகின்றார். இந்த 3 நற்செய்தியாளர்களும் இதே வார்த்தைகளை அவர்கள் தவறாமல் சொல்லி, இந்த வார்த்தைகளை ஒரு வசீகர வார்த்தைகளாக அப்போஸ்தலர்கள், அதாவது திருத்தூதர்கள், அவர்கள் வழிவருகின்ற குருக்கள் இதை நிறைவேற்றுவதனூடாக நற்கருணை திருவுடல் திரு இரத்த அந்த அருட்சாதனத்தை இறை மக்களுக்கு நிறைவேற்றி வருகின்றார்கள். இந்த திரு உடல் திரு இரத்தம் என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 அனுமானங்கள், இந்த 2 அருட்சாதனத்தினுடைய உட்பொருள் கொண்டாடப்படுகின்றது. ஏனென்றால் எங்களுடைய மீட்புக்கு கிறிஸ்துவினுடைய இந்த நற்கருணை பிரசன்னம் அவசியமாகின்றது. இந்த நற்கருணையை பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தை யோவான் நற்செய்தியிலே, அதாவது 4ஆம் நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரத்தில் நீண்டதொரு உரையாடலின் மூலமாக, அல்லது அறிவுரையின் மூலமாக, போதனையின் மூலமாக இயேசு விளக்குகின்றார். 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து அளித்த, அதாவது சாதாரணமாக மக்கள் உண்பதற்கு அப்பத்தை பயன்படுத்துவது போல, இந்த 5 அப்பங்களை பலுக பண்ணி இறைவன் மக்களை உண்பிக்கின்றார், இறைவன் மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றார், இறைவன் மக்களை போஷிக்கின்றார், இந்த இறைவன் எப்பொழுதும் தாராளமாக கொடுக்கின்றவர் என்கின்ற வல்ல தேவனுடைய பிரசன்னத்திலே நம்பிக்கை வைப்பதற்கு, அதாவது
இஸ்ராயல் மக்களுடைய விடுதலை பயணத்தின் பொழுது மன்னாவை மோசேயினுடைய தலைமையிலே கொடுக்கின்ற அவர்களுடைய பசி ஏற்படுகின்ற பொழுது பாலைவனத்திலே வேறு எந்த விதமான சந்தர்ப்பங்களும் இல்லாத பட்சத்திலே அவர்களுக்கு அவருடைய வயிற்று பசியை ஆற்றிய இறைவன் தன்னை கொடுக்கின்றார். அவர்களுடைய பசி ஆறியது. ஆனால் இங்கு அவர்களுடைய ஆன்ம பசியை தீர்ப்பதற்காக இயேசு தன்னை கொடுக்கின்றார். பிட்டு கொடுப்பது போல இந்த திராட்சை பிழிந்து அவை இரசமாக மாறி பின்பு அவருடைய சாவின் பொழுது அவர் சிந்திய அந்த இரத்தம் மக்களுடைய மீட்புக்கு அருட்சாதனமாக மாறுகின்றது. இதை திரு அவை காலாகாலமாக இந்த உலகம் முடியும் வரை ஒரு குரு இந்த உலகத்திலே இருக்கும் வரை ஆண்டவர் இந்த திருப்பந்தியை மக்களுக்கு கொடுத்து வருவார். இதை ஏன் கொண்டாட்டம் என்று சொல்லுகின்றோம்? இது ஒரு தியாகம், அது ஒரு இழப்பு, அது ஒரு வறுமையாக்கப்படுகின்ற நிலை, ஒரு சாவு. ஆனால் இது கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பிலே மீண்டும் அது அர்த்தம் பெறுகின்றது. திரு விருந்திலே பங்கு கொள்ள வருகின்ற இறை மக்கள் குருவினுடைய தலைமையிலே அதை நிறைவேற்றுகின்ற பொழுது அவர்கள் எல்லோரும் சகோதரத்துவத்தோடு இந்த திருவிருந்திலே கலந்து கொள்கின்றார்கள். இந்த திருவிருந்தின் மூலமாக இறைவன் மக்களுக்கு ஏராளமான வளங்களை, அருளை பொழிகின்றார். இந்த திருவிருந்தின் வழியாக இறைவன் மக்களோடு பயணிக்கின்றார், அவர்களோடு உடன் இருக்கின்றார். அவர்களுக்கு நம்பிக்கையூட்டி அவர்கள் விண்ணக விருந்திலே அந்த கொண்டாட்டத்திலே அவர்கள் பங்கு கொள்வதற்கு அவர்களுக்கு வல்லமையும் அவர்களுக்கான தகமையையும் அளிக்கின்றார். அதனாலே இந்த முழு திரு அவையும் பயணிக்கின்ற இந்த பயணத்தின் பொழுது அவர்களுக்கு உணவாகவும் அவர்களுக்கு ஊட்டம் கொடுக்கின்ற சக்தியாகவும் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற பிரசன்னமாகவும் இந்த திருவிருந்து அமைகின்றது. அதனால் இறை மக்கள் அடிக்கடி அவர்கள் ஒன்று கூடி இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ளுகின்றார்கள். வெறுமனே அப்பத்தை உண்டு இரசத்திலே அவர்கள் பங்கு கொள்ளுகின்றது போல அல்லாமல் இது உண்மையாகவே இறைவனுடைய கிறிஸ்துவினுடைய உடலை உண்டு அவருடைய குருதியை பருகுகின்ற அவருடைய தியாக மரணத்திலே கலந்து கொள்ளுகின்ற ஒரு புனிதமான அனுபவமாகும். இத்தகைய இந்த கொண்டாட்டத்தில் இறை மக்கள் யாவரும் பொறுப்புணர்வோடும் அன்புணர்வோடும் இதை நிறைவேற்றுவதென்ற ஆர்வத்தோடும் கலந்து கொண்டு இந்த திருவுடல் திருரத்தத்தினால் ஊட்டம் பெறுகின்ற மக்களாக ஒன்றிப்பின் மக்களாக இறைவனை நோக்கி பயணிக்கின்ற மக்களாக திகழ்வதற்கு இந்த பெருவிழாவினால் வருகின்ற ஆசீர்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்க வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.